பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 50:15 படி, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமை, இந்த தெய்வத்தை நான் தேடினேன், எனக்கு அற்புதம் செய்தார், என் கண்ணீரை மாற்றினார் என்று சொல்லும்படியாய் ஆபத்து இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு அறைக்கூவலை வைக்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். சங்கீதம் 20 ஆபத்திலே கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 46 ஆபத்திலே அவரே எனக்கு துணையாக இருந்தார். இப்படி சங்கீதம் 37:19 வாசிக்கும் போது அதை தான் சொல்லுகிறார். ஆபத்திலே அவர் என் கூட இருந்து என்னை தப்புவித்தார். அருமையானவர்களே, அப்போ ஆண்டவர் தன் மனுஷனை பார்த்து கூப்பிடுகிறார். ஆபத்தில் ஆகிலும் என்னை நோக்கி கூப்பிடு. பேருங்க அந்த ஆபத்து, நெருக்கடி, கஷ்டத்தோட கர்வமாக இருப்பாங்க, தெய்வ பயம் இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஆபத்தில் இந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் என்னுடைய தேவன், அவர் மரண பரியந்து நடத்துவார் என்று பக்தர் சொல்லுகிறான். ஆபத்தில் கூப்பிட்டு பாருங்க. எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர், எத்தனை நெருக்கடி, நீங்கள் அவரை நோக்கி அபயமிடும் போது அவர் விரைந்தோடி வந்து விண்ணப்பத்தை கேட்பார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், ஒரு சில குடும்பங்களில் சண்டை சச்சரவு, அப்போது அடிதடி ரகளை, இந்த மாதிரி நெருக்கடியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவை. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை வடிப்பேன். சங்கீதம் 91:14 படிக்கும் போது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கு, அந்த தெய்வத்து மேலே நீ அன்பு வைத்து அவரை கூப்பிட்டால் அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அப்போ ஆண்டவர் உன்னை விடுதலை செய்வதற்கு, உன்னை நேசிப்பதற்கு அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். ஒன்று மட்டும் நீங்கள் கூப்பிடணும். அவர் நீங்கள் கூப்பிட வரமாட்டார். அப்படி போனாரா உங்களுக்கு புரியாது. நீங்கள் தான் கூப்பிடணும். என்னை தேடுங்கள் என்றார், நீ கண்டடைவீங்க. கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் ஆகிலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ மகிமைப்படுத்துவாய் என்றால், நீங்கள் எந்த நெருக்கடியில், எந்த பாடுகளில், எந்த கஷ்டத்தில் இருக்கிறாயோ அதிலே இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கேடகம் துணையாக நிற்கிறேன். அப்போ மக்களை, நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் நெருக்கடியிலே, கஷ்டத்திலே உண்மையாக தேடி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருப்பார். அவரை சொல்லுகிறார், ஆபத்திலே என்னை அவர்கள் தேடவில்லை, தன் இதயத்தை கடினப்படுத்தினார்கள். அப்போ ஆபத்திலே ஆகில நீங்கள் தேடி பாருங்கள். உங்கள் நிலை எதுவாக இருந்தாலும், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆபத்திலே கர்த்தர் உங்கள் மன்றாட்டை கேட்பாராக, ஜெபத்தை கேட்பாராக. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த வேதனை, இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த கண்ணீரை நெருக்குகிறது, எனக்கு உதவி செய்யுங்கள். அவர் விரைந்தோடி வந்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமல், அறிவிருக்காமல், தன் முகத்தை மறைத்து கொள்ளாமல் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவது கேட்பேன். சங்கீதம் அங்கே 22:26 சொல்கிறார். நீங்கள் அந்த நெருக்கடியில், ஆபத்தில் கூப்பிட்டா அவர் கேட்டு உங்களுக்கு கண்ணீர் துடைப்பார். மக்களே, இந்த வார்த்தைப்படி தேவன் உங்களை மகிழ்வுபடுத்தும்படி, நீங்கள் தேவனை மகிழ்வுபடுத்தும்படி ஒரு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.